வாங்க. இந்த மிரர் பார்த்தீங்கன்னா இருங்க, இன்னும் ஸ்லோவாக இந்த வேகமே அதிகம்தான். இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லிலாம் தெரியுதா, அதை ஒட்டுற மாதிரியே மெதுவாக வாங்க. வரட்டும். உங்களுக்கு வண்டி கிட்ட வருதுன்னா உங்களுக்கு சவுண்டு வரும். நீங்கள் மெதுவாக உருட்டுங்க போதும். ஓகே, இப்போ இந்த பக்கம் வண்டி வருதா, மேனுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரோட்டில் பாருங்கள். ஓகே, இதையும் கவனிச்சுட்டு அந்த வண்டி போன பிறகு நீங்கள் ரிவர்ஸில் உள்ள நுழையலாம். ஓகே, இப்போ மெதுவாக கிளச் எடுங்க. இப்போ இங்கேருந்து டர்ன் லெஃப்ட், ஒரு சுற்று முழுசா அப்படியே இருங்க. இன்னும் ஒரு சுற்று. இப்போ உங்களுக்கு லெஃப்டில் அந்த ரோடோட எண்டு தெரியும். வரட்டும், இந்த மிரரில் தெரியணும். இன்னும் ஒரு சுற்றுங்க. போதும். இப்போ அந்த எண்டு தெரியுதா? இப்போ ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி. இங்கேயும் மிரர்லையும் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுங்க. ஒரு சுற்று. போதும். இப்போ மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு அந்த லெஃப்ட் கோடு தெரியுதா பாருங்க. இதுதான் சரியான நேர். அது ஸ்டடி கூட கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வண்டி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிராஸாக இருக்குது. அங்கே கொஞ்சம் தூரமாக பாருங்க, தெரியுதுல்ல, அதையும் பாருங்க. மூவிங் வந்த பிறகு இப்போ நேராகுது பாருங்க. இல்லை, நீங்கள் கிளச்சை அழுத்தக்கூடாது. அழுத்தினா நின்றுடும். அந்த மூவிங்லேயே வச்சுட்டே இருந்தால் தான் நிற்காம வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் லெஃப்ட்டு. ஓகேவா? இப்போ ஸ்டடி. நேர். இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டடி. நேர் மேடம், நேர். ஸ்டேரிங்க பார்க்காதீங்க, வெளியே பாருங்கள். இதுதான் நேர். உங்களுக்கு நேராக போகிறது தெரியுதா? இப்போ ஸ்டாப் பண்ணுவோம் சார். அப்படியே இருங்க. வாங்க கொஞ்சம் தூரம் வாங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ரொம்ப சுகராக இருக்கா? அப்போ கொஞ்சம் ரைட் எடுத்து அந்த கோடை ஒட்டாமல் மறுபடியும் ஸ்டடி. இப்போ லைட்டாக அந்த கோடை ஒட்டுற மாதிரி. இப்போ நேர். இதுதான் நேர் பாயிண்ட். அதாவது நேர் பாயிண்ட்னா இது ஸ்டடி. ஓகே, இப்போ கிளச் அழுத்துங்க. ஸ்டாப், பிரேக், மெதுவாக. புரியுதுங்களா? இது நீங்கள் முழுக்க ரிவர்ஸில் கிளச்சை நல்லா கட்டுப்படுத்த தெரிஞ்சாதான் டைரக்ஷனை நல்லா நம்ம பார்க்க முடியும். கிளச்சை நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா வண்டி வேகமாக போகும். ஆனால் கண்ட்ரோல், அதாவது எந்த பக்கம் போகுதுன்னே நம்மளால் கவனிக்க முடியாது. எல் ஷேப்பில் வந்துடணும்.